பெருமதிப்பிற்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய நாளிலே இவ்விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சிறப்பாக அன்பு மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை இந்த மேடையிலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை இந்த கிறிஸ்து பிறப்பு. உங்ககிட்ட யார்கிட்டையாவது உங்கள் தாத்தாவினுடைய பிறந்த நாள் நினைவுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லையா? ஒரு சிலருக்கு தாத்தாவினுடைய பெயரே மறந்து போயிடும். இதில் பலருக்கு, இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு, நான் உட்பட, என்னுடைய அப்பா அம்மாவினுடைய பிறந்த நாள் எனக்கு நினைவில்லை. ஒருவேளை உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய பிறந்த நாள் நினைவுக்கு இருக்கலாம். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு விழாவை இன்றளவும் இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அது ஒரு வரலாறு, அது ஒரு கதை அல்ல, அது ஒரு காப்பியமும் அல்ல, யாரோ ஒருவரால் எழுதப்பட்டதும் அல்ல. மாறாக அது ஒரு வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றை பிரித்த ஒரு மகானுடைய, கடவுளுடைய மனு உருவாதல் நிகழ்ந்த ஒரு சிறப்பு நிகழ்வைத்தான் கிறிஸ்து பிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் நிறைய ஆடம்பரமாக கொண்டாடுறோம் இல்லையா? ரொம்ப சீரியல் போட்டு, ஸ்டார் போட்டு, இன்னும் மிக மிக ஆடம்பர குடில்கள் நாம் அமைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக தவறில்லை. பட் நாம் கொண்டாடுறோம். கொண்டாட்டங்கள் மனித வாழ்க்கையில் மிக மிக தேவை. இந்த கொண்டாட்டங்கள் தான் இன்று மனிதர்களை இணைக்கிறது. இந்த கொண்டாட்டங்கள் தான் மனிதர்களை ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்ட இந்த சமூகத்திலே வாய்ப்பை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என கொண்டாட்டங்கள் தவறில்லை, ஆடம்பர கொண்டாட்டங்களும் தவறில்லை. ஆனால் பாலன் இயேசு பிறந்த வேளையில், பாலன் இயேசு எங்கே பிறந்தார்? எங்க? மாட்டு தொழுவத்தில். அப்போ அந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைக்கல? ஒரு அறை கூட கிடைக்கல இல்லையா? தங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இயேசுனுடைய தாயும் தந்தையும் தங்களுடைய அந்த பிரசவ நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அங்கே என்ன இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னு சொன்னால் இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்க வைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு இறை திட்டம். இவையெல்லாம் ஒரு இறை திட்டம். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால், கடவுள் நினைத்திருந்தால் அவரை ஒருவேளை ஒரு அரண்மனையில் பிறக்க வைத்திருக்கலாம், ஒரு பிரபுவினுடைய வீட்டிலே பிறக்க வைத்திருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரனுடைய வீட்டிலே பிறக்க வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இறை திட்டத்தின்படி அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறப்பதை பார்க்க முடியும். எவ்வளவு தாழ்ச்சியோடு கடவுள் மாட்டு தொழுவத்தில் கூட, இன்றைய பொழுதிலே நாம் இந்த மாட்டு தொழுவோன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? மாட்டு தொழுவோன்னு நம்ம சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம்? அங்கே சாணி இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஒரு அருவருப்பாக இன்றைய பொழுதில் நாம் நினைக்கக்கூடிய அந்த அருவருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருவேளை அந்த இடத்து வழியாக நம்ம போகிற நேரத்தில் மூக்கை பிடிச்சிட்டு போவோம் இல்லையா? ஒருவேளை நம்முடைய கால் சாணி எதுவும் மிதிக்காத அளவில் நம்ம ஜம்பணி நம்ம போயிட்டு இருப்போம். அப்படின்ட்டு நான் பார்க்கிற பொழுது எது அருவருப்பு என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அன்றைய பொழுதில் அந்த இடத்தில்தான் இயேசு பிறக்கிறார். அப்போ இன்றைய பொழுதில் நிறைய காரியங்களை இன்றைய மனிதர்கள் அருவருப்பாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு மனிதர்களிடம் பணம் பெருத்து போய்விட்டது, ஆடம்பரங்கள் அதிகரித்து கொண்டு விட்டது. எனவே உறவுகளை விட, அன்பை விட, இரக்கத்தை விட பணமும் பொருளும் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஒரு தனி மனிதன் சந்தோஷத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக அவன் எதை வேண்டுமானாலும் பண்ணிவிடலாம் என்கிற எண்ணங்கள் இன்றைய தலைமுறையிடத்தில் அதிகமாக இருக்குது. என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செஞ்சுருவேன், அல்லது என்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றவர்களை பாதிக்கிறதா, என்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றவர்களுக்கு
பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதா, அல்லது மற்றவருடைய வாழ்வு உயர ஒரு வழிகோலாக இருக்கிறதா என்பதை பல்வேறு வேளைகளிலே நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் பல்வேறு நிலைகளில் அருவருப்பை நாம் காட்டிக்கொள்கிறோம். ஒரு சில நேரங்களில் இந்த சாணத்தை பார்த்தோன்னு சொன்னால் அருவருப்பாக நினைத்தோம் நாம், மாட்டுத் தொழுவத்தை பார்க்கிற பொழுது அருவருப்பாக நினைத்தோம் நாம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்குற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அன்பு மாணவிகளே, சக மனிதர்களை பார்க்கிற பொழுது கூட அருவருப்பாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார். நம்ம வீட்டில எல்லாம் முதியவர்கள் இருக்கிறாங்களா? எத்தனை வீட்டில் முதியவர்கள் இருக்கிறாங்க? கை தூக்குங்க. பெரியவங்க, வயசானவங்க, படுக்கையில் இருக்கக்கூடியவங்க. வெரி குட். அப்போ எல்லா வீடுகள், நிறைய வீடுகளில் முதியவர்கள் இருக்கிறாங்க. இன்று இந்திய திருநாட்டில் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இறப்பு எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதானா? அப்போ இந்தியாவினுடைய மனிதருடைய ஆயுஸ் அப்படிங்கிறது கூடிக்கொண்டே இருக்கிறது. எதனால்? ஒருவேளை நல்ல உணவாக இருக்கலாம், நல்ல மருத்துவமாக இருக்கலாம். எனவே நல்ல மருத்துவம் கிடைக்க கிடைக்க ஆயுஸ் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலை நான் பார்க்கிற பொழுது அங்கே முதியவர்கள் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், பயனற்றவர்கள். அவர்களால் இனிமேல் எந்த பிரயோஜனமும் நம்ம குடும்பத்துக்கு இல்லை. பெற்ற பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க? அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதியோர் இல்லங்கள் அதிகரிக்க ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்குற நேரத்தில் ஃப்ரீயாக என்ன இருக்கும்? முதியோர்லாம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸோ அப்படி ஃப்ரீயாக நடத்திட்டு இருப்பாங்க. நல்ல உள்ளங்கள் படைத்தவங்க ஃப்ரீயாக நடத்திட்டு இருப்பாங்க. யாரும் ஒருவேளை யாரும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து கொண்டு விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைய பொழுதில் அது காசு வியாபாரம் ஆகிவிட்டது இல்லையா? ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் கட்டுங்க, உங்கள் அப்பா அம்மாவை நான் என்ன பண்ணுறோம், நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்கி விட்டது அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அந்த பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அருவருப்பானவர்களாக பார்க்குறாங்க. அப்போ நான் ஒரு ஃபாதராக இருக்கிறனால முதியவர்களை சந்திப்பது அது நிறைய வாய்ப்பு கிடைக்கும். மாதந்தோறும் அவர்களுக்கு சென்று நன்மை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த வீடுகளில் போகிற நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முறை எல்லாம் பார்க்குற நேரத்தில் சில வேளைகளில் உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். எனவே நான் கடந்த நாட்களில் ஒரு சில கிறிஸ்து பிறப்பு விழாக்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஒரே செய்தியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அன்பை பரப்புங்கள், அன்பை கடத்துங்கள், அதிலும் அதிகமாக முதியோர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே இந்த வேளையில் உங்களுக்கு நான் இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். முதியவர், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்களை நீங்கள் கருணையோடு பாருங்கள், அவர்களோடு உரையாடுங்கள், அவர்களோடு பேசுங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்த படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகளோடு ஒரு கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் போனேன். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 10-15 பேர் போல் நாங்கள் போயிருந்தோம். உண்மையிலே அந்த முதியவர்களை, வயதானவர்களை பார்த்து பக்கத்தில் போய் நின்ன பொழுது எல்லாரையும் அவங்க உற்று பார்த்தாங்க. ஒரு சிலருக்கு எழும்ப முடியாது, படத்தையே கிடந்து பார்த்தாங்க. ஒரு சிலர் எழும்பி உட்கார முடியும். 80 வயது, 90 வயது, 92 வயது அப்படியெல்லாம் ஆனவங்க. அவங்க அழகாக பார்த்துட்டு, நீ இன்னாருடைய மருமகளா அப்படின்லாம் வந்தவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கேக் கொடுத்தோம். என்னை பொறுத்தவரை நாம் கொடுத்த கேக்கை விட அந்த 10 பேர் சென்று அவர்களை சந்தித்தது, அந்த 10 நிமிடங்கள் கண்டிப்பாக அவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். எனவே நான் எண்ணுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுதான் கிறிஸ்து பிறப்பு. நம்மால் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடிந்தது என்று சொன்னால், நம்மால் இன்னொருவருக்கு, இன்னொரு குடும்பத்திற்கு, இன்னொரு ஏழைக்கு, இன்னொரு எளியவருக்கு, இன்னொரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. எனவே ஆண்டவர் ஆடம்பரங்களில் பிறக்கவில்லை, ஆண்டவர் எளிமையில் தான் பிறந்தார். எனவே அன்பு மாணவிகளே, அன்பு பொது மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொடுத்து, மற்றவர்களுக்கும் கடத்தி இறை ஆசிரை நீங்கள் பெறுங்கள். பாலன் இயேசு உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும், குறிப்பாக இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் பிறந்து நம் எல்லோருக்கும் இறை ஆசிரை தருவாராக. நன்றி.